வேதாகமத்துல பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதனால நீங்க அதில் எதை படிக்க வேண்டும்? சுருக்கமா சொல்லணும்னா, உங்களால முடிஞ்சவரை எத்தனை படிக்க முடியுமோ படியுங்க. ஏனென்றால் எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யாது. அவை வெவ்வேறு நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்துவது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை தரும். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் 2 இலக்குகளை சமநிலைப்படுத்துகிறது. முதல்ல அசல் மொழியின் வார்த்தைகளுக்கு விசுவாசம். இரண்டாவதா சாதாரணமா படிக்கக்கூடிய ஒரு தன்மை. இவற்றை ஒரு பட்டியல் வச்சீங்கன்னா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புகள் இங்க பெறுவீங்க. அப்புறம் சிந்தனைக்கு சிந்தனை மொழிபெயர்ப்புகள் அங்கு கிடைக்கும். வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புகள் அசல் மொழியை பின்பற்ற முயல்கின்றன. ஆக வாசகர்களாகி நீங்க மேலும் விளக்கமளிக்கும் வேலையை நீங்களாகவே செய்ய வேண்டும். சிந்தனைக்கு சிந்தனைக்கான மொழிபெயர்ப்புகள் உரையின் அர்த்தம் என்னவென்று அவர்களின் கருத்தை உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு விளக்கத்தை அதிகமாக கொடுக்கும் வேலையை செய்கின்றன. பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் இதுல நடுவுல எங்கேயோ இருக்கின்றன. இப்போ எந்த வேதாகம மொழிபெயர்ப்பும் மூல மொழியில உள்ளத முழுசா பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்பதை நினைவுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 மொழிகளும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆக மொழிபெயர்ப்புகள் மாறுபடும் போது கவனம் செலுத்துங்கள். அப்புறம் உங்களால முடிந்தவரை அநேக வேதாகம மொழிபெயர்ப்புகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் படிக்க முயற்சி செய்யுங்க.